அன்பினர்களே, இன்றைய வளைகுடாவில் 3 செய்திகள் அள்ளி வந்திருக்கின்றோம். இந்த 3 செய்திகளும் உலக கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. அதாவது இப்பொழுது வளைகுடாவில் ஹாமஸ் ஜலசந்தியில் யுத்தம் காணவில்லை. ஆனால் ஈரான் ஸ்ட்ரென்தாக அங்கே இருப்பதாகவே அறிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா இப்பொழுது தனது நேச நாடுகளின் படைகளின் கப்பல்களை, போர் கப்பல்களை ஜலசந்திக்கு அழைக்கின்றார். யாரும் வருவதாக இல்லை. நெய்னா அதில் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு மன அழுத்தம் வந்து இதே நேரத்துல நெய்னாட ஒரு இஷ்யூ இருக்குது. நெய்னா இப்படி ஒரு தாக்குதல் வரும்னு எதிர்பார்க்கவில்லையாம். இப்படியெல்லாம் தாக்குவாங்க, இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஈரானே ஒரு சுண்டக்கா நாடு போன்றுதான் தான் எதிர்பார்த்திருப்பதாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். நெய்னாட பழக்கம் ஒன்று இருக்குது. இலங்கை மைந்தரை போல ரணில் எதையும் சொல்ல மாட்டார். மஹிந்தர் வெளிப்படையாக பல விடயங்களை சொல்லக்கூடியவர். அந்த அளவு தான் நெய்னாவும் பல விடயங்களை அவர் ஓப்பனாக சொல்லக்கூடியவர். அந்த வகையில இன்றைக்கு ஏற்றிருக்கிறார். ஈரான் இப்படி ஒரு எதிர்த்தாக்குதலை தொடுக்கும் என்று அவர் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை என்றும், இந்த மாதிரி எல்லாம் அவங்க பிளாக் பண்ணுவாங்க, செய்வாங்க என்று எதிர்பாராத ஒரு விடயங்கள், பல விடயங்கள் அரங்கேறியிருப்பதாகவே நெய்னா சொல்லுகின்றார். அது நெய்னாட உண்மையிலேயே அது பரந்த மனசுக்கு நான் அந்த ஸ்டைல் எனக்கு பிடிக்குது. அவர் தாக்குதல் வேறு விடயம். ஆனால் அந்த மனசு, அதாவது வெளிப்படையாக விடிஞ்சால் அவர் தூக்கத்துக்கு போகும் வரை பேசுவது அத்தனையும் போய் அந்த வாயில ஒரே ஒரு உண்மை வந்திருக்கின்றார். அப்பாடா, உலகம் இருக்குதா? ஆமாண்ணா குமார், உலகம் இருக்குதா குமார் என்று சொல்லும் அளவுக்கு நெய்னா அந்த உண்மையை ஏற்றி இருக்கின்றார். இப்படி ஒரு பல்முனை தாக்குதலை அமெரிக்கா ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என்று வெளிப்படை தன்மையை ஒரு நாட்டின் வல்லரசு என்ற ஒரு சண்டியன், இந்த சண்டியன் கேவலமான சண்டியன் ஆயிட்டா மனுஷன், அதை உண்மையில ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையில இப்பொழுது ஈரானின் ஒரு அறிவித்தல் வந்திருக்கின்றது. போரின் முதல் வாரத்தில் அமெரிக்கா 3200க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கு. மிகப்பெரிய அவங்களோட ஆயுத கலன்களை இழந்திருப்பதாகவே அமெரிக்கா மிகப்பெரிய தோல்வி கண்டிருப்பதாக ஈரான் சொல்லுகின்றது. இன்றைய செவ்வாய்க்கிழமை இரவு செய்தியாக. மற்றும் இப்பொழுது ஈரான் தன்னுடைய 59வது வேவ் அலைய மிகப்பெரிய தாக்குதலாக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க புதுசாக ஒரு புதிய, நாங்க சொன்னமே வகை வகையான கேக் மாதிரி என்று வகை வகையான ஏவுகணையில உண்டு. ஹஜ் ஹாசிம் ஏவுகணையை இன்று செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு களமிறக்கி இருக்கின்றது. மிகப்பெரிய தாக்குதல் தொடுப்பதற்காக எதிர்முறை ஏற்கனவே அச்சாராயுது. அந்த நெதன்சிர ஊருக்கு இஸ்ரேல், அதுல அவன் டெல்லவிவ் அச்சாறு மாதிரி ஆகி போச்சு. காஞ்சி கருமடை பத்தி போச்சு. என்ன செய்யற குமார், பார்த்து சூதானமா இருந்துக்குன்னு சொல்லாமண்டு. ஆக தனது 59வது ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ்ல போடுற 59வது அலையை ஆரம்பிச்சு இன்று விடிந்தால் புதன்கிழமை விடிஞ்சால் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு வெறி கொண்டு அள்ளி எறிய போறான் ஈரான். அடுத்து அமெரிக்காவோட ஒரு உளவு பயங்கரவாத எதிர்ப்பு உயர் அதிகாரி ஒருவர் தனது மனசாட்சிக்கு விரோதமாக செயற்பட முடியாது. இது ஈரான் மீது ஒரு மனசாட்சி இல்லாம தாக்குதலை என்னால அதை செய்ய முடியாது என்று அந்த அதிகாரி மனசாட்சியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டாரு. இது குறித்து வெள்ளை மாளிகையோ நெய்னாவோ எந்த பேச்சும் பேசல, கப்சிப்ல இருக்கிறாங்க, வாயே திறக்கல. ஆனா போலீஸ் அடிச்சு கேட்பான், ஒன்னும் சொல்லிடா டே, நீதான் ஒன்னும் சொல்லல மாதிரி எதுவுமே சொல்லல. அந்த அதிகாரி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு மிகப்பெரிய உசி செய்தியாக, அதாவது இந்த ஈரான் மீது திணித்திருக்கின்ற போரை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற மனசாட்சியான ஏற்றுக்கொள்ள என்று மனுஷன் உண்மையிலே தெய்வத்துக்கு சமம், மனிதன் என்பவன் தெய்வமாகிறான் என்றது போல மனுஷன் ராஜினாமா செய்ச்சு. இந்த 3 செய்தி தான் இந்த உலக பரப்புல மிக அதிகமாக பார்க்கப்படுது. இந்த ஹஜ் ஹாசிம் என்றது அவங்களோட இன்னும் ஒரு புத்தமுதிய ஏவுகணை. இதுல என்ன நடக்குமோ என்று ஆடிப்போயிருக்கு இஸ்ரேல் ஆடி போயிருக்கிறது. இந்த 3 செய்திகளும் உலக பரப்பில் பெரிய இசு செய்தியாக இருக்கின்றது. பாருங்கள், அந்த செய்திக்குள் சென்று என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா?
போரின் முதல் வாரத்தில் அமெரிக்கா 3200க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளையும் பெரும் உபகரண இழப்புகளையும் சந்தித்தது என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஈரானிய உளவுத்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில், நடைபெற்று வரும் போரின் முதல் 7 நாட்களில் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவத்திற்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்து விரிவான மதிப்பீடுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அதிகாரியின் கூற்றுப்படி பிப்ரவரி 28 முதல் ஈரானின் பதிலடி இராணுவ நடவடிக்கைகளால் ஏற்பட்ட அமெரிக்க இழப்புகள், அதாவது மனித மற்றும் பொருள் இழப்புகள் குறித்து ஒரு விரிவான மதிப்பீட்டை பிராந்தியத்துக்கு அப்பாற்பட்ட வட்டாரங்கள் ஈரானுக்கு வழங்கி இருக்கிறது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆட்சி ஆகிய இரண்டின் வான் பாதுகாப்பு ஆயுத கிடங்குகளும் கடுமையாக குறைந்துவிட்டன என்பதை முக்கிய கண்டுபிடிப்பாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த நிகழ்வை அந்த அதிகாரி மிகவும் தீவிரமானது என்று விவரித்துள்ளார். மேலும் உளவுத்துறை கணிசமான உயிரிழப்புகளை விவரிக்கிறது என்றும், முதல் வாரத்திலேயே குறைந்தது 200 அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 3000க்கும் மேற்பட்ட பேர் காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த உண்மைகளை அமெரிக்கா இன்னும் திட்டவட்டமாக வெளிப்படையாக கூறவில்லை என்றும், இந்த செய்திகள் மறைத்து வைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பிட்ட பொருள் இழப்புகளும் அதே அளவு குறிப்பிடத்தக்கவை என்றும் அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்கா 150 ஏவுகணை தளங்களையும் 23 பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் இழந்ததாக அந்த அதிகாரி கூறியிருக்கிறார். மொத்தம் 37 விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களும் சுட்டு வீழ்த்து அழிக்கப்பட்டிருக்கிறதாக அந்த செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் ஆயுத கையிருப்புகளில் 43% அளிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறது அந்த அறிக்கையில். கோழைத்தனமான ஆக்கிரமிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் ஐதுல்லா சையத் அலி கமனி அவர் மற்றும் சில உயர்மட்ட இராணுவ தளபதிகள் பிப்ரவரி 28 அன்று படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக போர் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதே ஆரம்ப கட்ட தாக்குதலில் தெற்கு ஈரானில் உள்ள ஒரு தொடக்க பள்ளி அமெரிக்க இஸ்ரேலிய போர் கூட்டணியால் வேண்டுமென்றே குறிவைக்கப்பட்டதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 174 பள்ளி குழந்தைகளும் வீரமரணம் அடைந்திருப்பதாக அந்த செய்தியில் ஆராயப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலடியாக ஈரானிய ஆயுதப்படைகள் இதுவரை 59 கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. இதன் மூலம் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் உள்ள இஸ்ரேலிய இராணுவ தளங்கள் மற்றும் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது குண்டு வீச்சு தாக்குதல் நடத்தி வருகின்றது. ஈரானிய தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதத்தின் அளவு குறித்து அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் மௌனம் காத்து வரும் நிலையில் சுதந்திர ஊடகங்களும் ஆய்வாளர்களும் இந்த அழிவின் மதிப்பு பல $10 மில்லியன் என மதிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக ஈரானின் துல்லிய ஏவுகணை தாக்குதல்களில் அமெரிக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளும் ரேடார்களும் ஏறக்குறைய முழுமையாக அழிக்கப்பட்டதை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் டெல் அபீப் அரசாங்கம் அமெரிக்காவிடம் கூடுதல் இராணுவ உதவியை கோரி வருவதாகவும், வாஷிங்டன் தனது பிராந்திய நட்பு நாடுகளும் உதவிக்கு வருமாறு மன்றாடி வருவதாகவும் அந்த அறிவிக்கையில் தெரிவிக்கிறது. அது முடிஞ்சிட்டுங்களா? இப்பொழுது 59வது கட்ட அலை தாக்குதல்கள் கடுமையாக பதிலடியாக ஹஜ் காசிம் ஏவுகணைகளை IRC இன்றிரவு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஈரானிய ஆர்மி பாதுகாப்பு படை ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் 59வது கட்ட நடவடிக்கையில் மேம்பட்ட ஹஜ் காசிம் ஏவுகணை அட்வான்டேஜ் ஏவுகணைகளை முதல் முறையாக பயன்படுத்தி ஒரு புதிய தாக்குதலை இன்றிரவு தொடங்கி இருக்கின்றது. இப்பொழுது டெல் அவீவ் நகரம் டம் டும் டம். செவ்வாய்க்கிழமை இரவு வெளியிடப்பட்ட ஓர் அறிக்கையில் IRG தனது தாக்குதல் அடிப்படையிலான தாக்குதல் பெய்ட் ஷெமேஸ் டெல் அபீப் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட அல் குஸ் ஆகிய இடங்களில் உள்ள இஸ்ரேலிய நிலைமைகளை குறிவைத்ததாக கூறியிருக்கிறது. இந்த பேரழிவுகரமான தாக்குதல்கள் அமெரிக்காவின் பயங்கரவாத இராணுவத்திற்கு சொந்தமான பிராந்திய தளங்கள் மீதும் ஒரே நேரத்தில் குண்டுமலை பொழிந்தன. அல் உதைஸ், அல் சேலம், ஹுஜைரா, ஷேக் ஈசா மற்றும் எர்பில் ஆகிய இடங்களில் உள்ள தளங்களை நேரடியாக குறிவைத்தன என்றும் அந்த அறிக்கை கூறியிருக்கிறது. ஈரானின் விண்வெளி தியாகிகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு யா ஹைதர் ஹரார் என்ற புனித குறியீட்டின் கீழ், அது ஒரு அரபி வார்த்தையா எனக்கு தெரியாது, ஒரு அரபி யா ஹைதர் ஹரார் என்ற புனித குறியீட்டின் கீழ் தொடங்கப்பட்ட இந்த நடவடிக்கையில் தற்கொலை ட்ரோன்களுடன் மிக துல்லியமாக தாக்கும் கத் இமாத் மற்றும் ஹஜ் காசிம் ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டன. இதற்கிடையில் அமெரிக்க சியோனிச எதிரிக்கு எதிராக பிராந்தியம் முழுவதும் திறமையான மற்றும் கடுமையான தாக்குதல்களின் ஒரு புதிய திட்டம் தொடங்கியுள்ளதாக ஈரானிய ஆர்மி இன்றிரவு தெரிவித்திருக்கிறது. முடிந்தால்தான் இதன் சேதம் சேதாரம் பற்றி நம்மளால் சரியாக சொல்ல முடியும்.
ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தவிர்க்க முடியாத தோல்வியை உறுதியளித்த அந்த இராணுவ படை தெருக்களிலும் சதுக்கங்களிலும் ஆணவத்தின் எலும்புகள் நொறுக்கப்படும் என்று ஒரு கடுமையான எச்சரிக்கையை எதிரிகளுக்கு கொடுத்திருக்கிறது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் தூண்டுதலின்றி தொடங்கிய பெரிய அளவிலான போருக்கு ஈரான் அளிக்கும் நியாயமான பதிலடியின் தொடர்ச்சியாக இந்த கடுமையான பதிலடி அமைகிறது. தொடர்ந்து நடைபெற்று வரும் மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் இருந்த போதிலும் எதிரி ஈரானிய பொதுமக்கள் மற்றும் இராணுவ தளங்கள் மீது விரிவான வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இதனால் குறிப்பிடத்தக்க உயிரிழப்புகள் ஏற்பட்டதோடு முன்னாள் தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனி மற்றும் உயர் பதவியில் இருந்த இராணுவ தளபதிகளும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். மற்றொரு மூன்றாம் செய்தியாக, ஈரான் மீதான போரை மனசாட்சியுடன் ஆதரிக்க முடியாது என கூறி அமெரிக்காவின் உயர்மட்ட பயங்கரவாத எதிர்ப்பு அதிகாரி ஒருவர் இன்று செவ்வாய்க்கிழமை ராஜினாமா செய்திருக்கின்றார் தன்னுடைய பதவியை. ட்ரம்ப் நிர்வாகத்தின் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் NCC இயக்குநரான ஜோசப் ஹென் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிர்ப்பு தெரிவித்து ராஜினாமா செய்துள்ளார். இது அமெரிக்காவில் ஒரு பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஹென் எழுதிய பதிவில் ஈரானுக்கு எதிரான போரை மனசாட்சியுடன் என்னால் ஆதரிக்க முடியாது என்று அவர் மனசாட்சியுடன் பதிவு செய்திருக்கிறார். ஈரான் நமது நாட்டுக்கு எந்த உடனடி அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை என்றும், மேலும் இஸ்ரேல் மற்றும் அதன் சக்தி வாய்ந்த அமெரிக்க லபியின் அழுத்தம் காரணமாகவே நாங்கள் இந்த போரில் நுழைந்துள்ளோம் என்றும் அவர் தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார். இது மிகப்பெரிய திருப்பு முனையாக அமெரிக்காவில் புதன் வியாழன் கிழமைகளில் மாறப்போகிறது. இந்த பாதையில் தொடர்ந்து செல்வது அமெரிக்கா எதிர்கொள்ளும் நெருக்கடியை மேலும் ஆழப்படுத்தும் என்றும் கென் எச்சரித்திருக்கின்றார். நீங்கள் இந்த போரை மாற்றி நமது தேசத்திற்கு ஒரு புதிய பாதையை வகுக்கலாம் அல்லது நாங்கள் மேலும் வீழ்ச்சி மற்றும் குழப்பத்தை நோக்கி செல்ல அனுமதிக்கலாம் என்று ட்ரம்புக்கு எழுதிய கடிதத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். ஹென் ராஜினாமா போர் தொடர்பாக ட்ரம்பின் அரசியல் ஆதரவு தளத்திற்குள் விரிவடைந்து வரும் பிளவுகளை வெளிப்படுத்துவதோடு ஈரான் மீதான தாக்குதலுக்கான நியாயம் குறித்த தீவிரமான கேள்விகள் மூத்த நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அமெரிக்க அதிபரின் முக்கிய ஆதரவாளர்கள் இருவரிடமும் பரவி உள்ளது என்பதையும் உணர்த்துவதாகவே அந்த செய்திகள் ஒரு பரபரப்பு செய்தியாக அமெரிக்காவில் கிளம்பி. இந்த தாக்குதலுக்கு ட்ரம்ப் மாறி மாறி காரணங்களை கூறி வருகிறார். மேலும் இஸ்ரேல் தான் அமெரிக்காவை இந்த நடவடிக்கை எடுக்க கட்டாயப்படுத்தியது என்ற கூற்றுக்களையும் அவர் மறுத்து வருகிறார். ஆமா, இவர் பாபா குஞ்சா, அவன் நெட்டன்ஸ் கேட்டா இவருக்கு எங்க அறிவு போச்சு, எல்லா ராணுவக்காரங்களும் சொன்ன மோதாடா ஈரான் போகலடா, நீ சுண்டக்கா மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி நீ பாத்திரிப்பாய். இந்த மாத தொடக்கத்தில் பிரதிநிதிகள் சபை சபாநாயகர் மைக் ஜான்சன் குடியரசுக் கட்சி லூசியானா இஸ்ரேல் தானாகவே செயல்பட தீர்மானித்துள்ளதாகவும் இது குடியரசுக் கட்சி அதிபருக்கு மிகவும் கடினமான முடிவை எடுக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் வெள்ளை மாளிகை நம்புவதாக குறிப்பிட்டார். ஹென்ரின் ராஜினாமா குறித்து வெள்ளை மாளிகை உடனடியாக எந்த கருத்தையும் சொல்லவில்லை, பாய் மௌனமாக இருக்கிறார்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆயுத படைகள் பிப்ரவரி மாத இறுதியில் ஈரானுக்கு எதிராக ஒரு கூட்டு ராணுவ தாக்குதலை தொடங்கின. தெஹ்ரான் முழுவதும் உள்ள இலக்குகளை தாக்கியதில் இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனி மற்றும் பல மூத்த ராணுவ அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்டனர். அதற்கு ஈரானிய ஆயுத படைகள் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பகுதிகள் மற்றும் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை கொண்டு விரைவாக பதிலடி கொடுத்துள்ளன. ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகத்தின்படி ஆக்கிரமிப்பு தொடங்கியிலிருந்து பல்வேறு அமெரிக்க தளங்களில் ஈரானிய படைகள் குறைந்தது 600 அமெரிக்க வீரர்களை கொன்று காயப்படுத்தியும் உள்ளன என்றும் சொல்லப்படுகிறது. பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைப்பது சட்டபூர்வமான தற்பாதுகாப்பு என்று ஈரானிய அதிகாரிகள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றனர். ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் 51வது பிரிவை குறிப்பிட்டு அமெரிக்கா அல்லது இஸ்ரேலிய ஆட்சியின் ஆக்கிரமிப்பு செயல்களுக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ள இஸ்லாமிய குடியரசுக்கு சட்டபூர்வ உரிமை என்றும் ஈரான் தொடர்ச்சியாக கூறி வருகிறது. இதைத்தான் அப்பாஸ் அவர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார். இந்த கென் அவர்களின் இந்த ராஜினாமா அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது என்பதுதான் அமெரிக்க செய்தியாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவின் ராணுவ உயர்மட்டத்திலும் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை இந்த ராஜினாமா கொண்டு வரப்போகுது. இந்த ரமலான் மாதத்தில் நாமளும் இறைவனிடம் கையேந்தி கேட்பதால் இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்து உலக மக்களுக்கு எரிபொருள் கிடைத்து இந்த மக்களுக்கு சாதாரண வாழ்க்கைக்காக ஒரு வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த உலக மக்களின் கையேந்தலாக அமைகின்றது. ஏனெனில் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றது, இந்த போர் தொடருமானால் உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களின் அடிவயிற்றை
பாதிக்கும் தாக்கக்கூடிய ஒரு பாரிய செயலாக நான் தொடர்ந்து கூறி வருகிறேன். ஏனெனில் இப்போது நாம் அதை அனுபவிக்கிறோம். இப்ப QR கோட் மூலம் எரிபொருள் வருதுனால் கேஸ் இல்ல, எரிபொருள் எத்தனை நாளைக்கு இப்படி கொடுப்பீங்க? இப்ப சிங்கப்பூருக்கு ஒப்பந்தம் பண்ணிக்கிறீங்க, அவன் விலையை கூட்டி கொடுப்பான். ஆக உடனடியாக விலை ஏற்றப்படும், ஏற்றினா ஏறினதுதான். எவ்வேகத்துல போனா இனி குறையாது. ஆக மிகப்பெரிய ஒரு இக்கட்டான வாழ்க்கைக்குள் உலக மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள், பணக்காரனை தவிர. நாம நடுத்தர மக்களும் ஏழை எளிய மக்களும் வாழ வேண்டும் என்றால் இந்த போர் உடனடியாக உலகத்தின் ஒட்டுமொத்த நாடுகளும் ஈரான் வேறெங்க இந்த நெய்னாவை கைவிட்டுட்டு இப்ப பிரிட்டிஷ், கனடா மற்றும் ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற பெரிய நாடுகள், வளைகுடா நாடுகள் எல்லாம் எல்லாருமே சேர்ந்து, ஏன் நீங்க ஈரானை பேச்சுவார்த்தை பண்ண முடியாது, ஏன் அவன்கிட்ட எல்லாரும் சேர்ந்து ஈரான் நெய்னாவை நெருக்கினால் நெய்னா ஏற்றுக்கொள்ள தம்பது. எல்லோரும் சும்மா பார்த்துக்கிட்டு நீங்க எல்லாம் பணக்கார வர்க்கம் தானே, முதலாளித்துவ வர்க்கம் எல்லாம் விளங்காது. சாதாரண நாங்க ஏழை எளிய மக்களே கவனம் செலுத்துகிற மக்கள், நாங்க ஊடகர்கள், நாங்க அதைத்தான் பார்ப்போம். நாங்க ஏழை எளிய மக்களின் பக்கம் தான் நிற்போம். எங்களுக்கு அதைத்தான் நிற்க முடியும். எனவேதான் இந்த போர் உடனடியாக ஒரு சமாதானத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஈரான் கேட்பது 3 டிமாண்ட் தான், சாதாரண டிமாண்ட். எங்களை செருகாத, எங்களை எப்ப பார்த்த நோண்டி கொண்டிருக்காது, அதை செய்ய நெய்னா போடு உத்தரவெல்லாம் போல. பாருங்க, இன்னும் ஒரு போர் ஒரு முடிவுக்கு வரவில்லை, இதுக்குள்ள ஹீபாவை கைப்பற்ற போறான் அந்த தவளவாயன். பாருங்களேன் போல அங்க மக்கள் படுற பாடு. இப்ப நம்மண்டாலும் பரவாயில்ல, அங்க மிக மோசமான நிலைமை. பவர்கட் மக்கள் வீதிகளுக்கு வந்துட்டு டும்மடிச்சு கொண்டிருக்கிறார்கள். இவனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு. அப்ப இந்த மோடையனை உள்ளுக்கு இருக்கிற யாராவது கொல்லக்கூடாதா? அவனுக்கு யாராவது விஷம் வைக்க கூடாதா? என்னன்னா உலக மக்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு எதிராக இந்த நெய்னா செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? பாருங்க, ஒரே ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு டைரக்டர் அவரே ராஜினாமா பண்ணிருக்கிறார். பார்க்கலாம். மிகப்பெரிய செய்தி நீண்டு விட்டது. ஆதங்கம் ஒட்டுமொத்தமாக நம்மிடம் தொக்கி நிற்கின்றது. நாம என்ன சொல்லலாம்? எனவே மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.